தொகை நூல்கள் தேர்வு நோக்கில் சில வினாக்கள். 8 தொகை நூல்களுள் அகம் பற்றியவை 5. அவை நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. 8 தொகை நூல்களுள் முதல் நூல் நற்றிணை. முதலில் தொகுக்கப்பட்ட 8 தொகை நூல் குறுந்தொகை. நற்றிணையை தொகுத்தவர் பெயர் அறியப்படவில்லை. நற்றிணையை தொகுப்பித்தவர் பாண்டியன் மாறன் வழுதி. குறுந்தொகையை தொகுத்தவர் பெயர் அறியப்படவில்லை. தொகுப்பித்தவர் பூரிக்கோ. பெண்களின் வீரம் பற்றி கூறும் நூல் மூதில் முல்லைத்துறை. ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறுநூறை தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. ஐங்குறுநூறில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 500. இதில் குறிஞ்சி திணை பற்றிய பாடல்களை எழுதியவர் கபிலர். முல்லை திணை பற்றிய பாடல்களை எழுதியவர் பேயனார். மருத திணை பற்றிய பாடல்களை எழுதியவர் ஓரம்போகியார். நெய்தல் திணை பாடல் பற்றி எழுதியவர் அம்முவனார். பாலை பாடலை பற்றி எழுதியவர் ஓதலாந்தையார். தொண்டி 10 அந்தாதி முறையில் உள்ள நூல். முதலில் அமைந்துள்ளது வேட்கை 10. கலித்தொகை நூலை தொகுத்தவர் நல்லந்துவனார். கலித்தொகை நூலை தொகுப்பித்தவர் நல்லந்துவனார். கலிப்பாவால் அமைந்த நூல் கலித்தொகை மட்டுமே. அகநானூறு. அகநானூறு நூலை தொகுத்தவர் உப்பிரி குடிக்கிழார் மகனார் உருத்திர சன்மர். அகநானூறு நூலை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகநானூறு. அகநானூற்று பாடல்கள் 3 பிரிவாக காணப்படுகின்றன. முதலில் களிற்றி யானை நிறை 120 பாடல்கள். மணிமேடை பவளம் 180 பாடல்கள். நித்தில கோவை 100 பாடல்கள். அகநானூறு ஓட்டுரிமை, குடவோலை முறை, தமிழர் திருமணம், வரலாற்று செய்திகள் மிகுதியாக காணப்படும் நூல். பதிற்று 10. பதிற்று 10 நூல் தோன்றிய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. 10 சேர அரசர்களை மட்டுமே பாடும் நூல் பதிற்று 10. பதிற்று 10ல் உள்ள பாடல்களின் மொத்த எண்ணிக்கை 100. பதிற்று 10ல் புலகம் பாசறை பாடலை பாடியவர் கபிலர். பதிற்று 10 பாடல்கள் அனைத்தும் பாடான் திணையை சார்ந்தது. பாடான் திணை என்பது பாடப்படுகின்ற ஆண்மகனின் ஒழுகலாறுகள், புகழ், கொடை, கல்வி போன்ற சிறப்புகளை வெளிப்படையாக கூறுவது பாடான் திணை. முதல் 10ம் கடைசி 10ம் பதிற்று 10ல் கிடைக்கவில்லை. 2ஆம் 10 பாடியவர் குமட்டூர் கண்ணனார். 3ஆம் 10 பாடியவர் பாலை கௌதமனார். 4ஆம் 10 பாடியவர் காப்பியாற்று காப்பியனார். 5ஆம் 10 பாடியவர் பரணர். பதிற்று 10ல் 6ஆம் 10 பாடியவர் காக்கை பாடினியார். 7ஆம் 10 பாடியவர் கபிலர். 8ஆம் 10 பாடியவர் அரசியல் கிழார் தகடூர். 9ஆம் 10 பாடியவர் பெருங்குன்றூர் கிழார். புறநானூறு. புறநானூறு 8 தொகை நூல்கள் 1. புறநானூறு 11 திணைகளும் 65 துறைகளும் புறநானூற்றில் கூறப்பட்டுள்ளன. தமிழரின் பண்பாட்டு கருவூலம், வரலாற்று பெட்டகம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு. கடையெழு வள்ளல்கள் 7வரும் வாழ்ந்த காலம் பற்றி கூறுவது புறநானூறு. பாரி, கபிலர், அதியமான், ஔவையார், வேகன், பரணர். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறதர வாரா, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை ஈழ்தல் அதனினும் இளமே என்று பாடியவர் கணியன் பூங்குன்றனார். இன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்று நாக்குதல் தந்தைக்கு கடனே என்று பாடியவர் பொன்முடியார். பரிபாடல். அகம் புறம் கலந்த பாடல் பரிபாடல். பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே என்று பரிபாடலை புகழ்ந்தவர் தாய்மானவர். வேகனின் கொடைச்சிறப்பை மலைக்கு ஒப்பிட்டவர் பரணர். சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் அகவல்பாவால் அமைந்தவை. அகவல்பா என்றால் அது ஆசிரியப்பா. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகிய தமிழ் TRB சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.